சார் வணக்கம் சார். சார் சமீபத்தில் நடிகர் ரோபோ சங்கர் அவர்களுடைய மகள் கல்யாணம் நடந்தது. இவ்வளோ பெருசாக ஆடம்பரமாக நடந்தது. ஒரு மாதம் ஃபுல்லாக சோஷியல் மீடியாவெல்லாம் அந்த கல்யாண வீடியோ தான் ஆக்கிரமிச்சிருந்தது. இப்போ நார்மலாக தான் போயிட்டு இருந்தது. ஆனால் ஒரு சர்ச்சையே சில சோஷியல் மீடியாவில் கிளப்புறாங்க. அங்கே என்னன்னா, ரோபோ சங்கருடைய மருமகன் அவங்களுடைய மாமியாருக்கு லிப் கிஸ் கொடுத்ததா சொல்லிட்டு அதை பிரச்சனையா சிலர் சமூக வலைதளங்களை கிளப்பிட்டு இருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதனால என்ன, அதை பத்தி அவங்க மாமியார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? என்னங்க பெரிய இதை, ஒரு அரசியல் கட்சி தலைவர் பல பெண்களோட ஆனந்தமா இருக்கிறது அவங்க கட்சிக்காரரை வந்து வீடியோவா போட்டாரு. கேடி ராகவன் கட்சிக்காரர். கலாச்சாரம் எங்கேயோ போயிடுச்சு. இப்போ வந்து லிப்கிஸ் கொடுத்தது வந்து இவங்களுக்கு அந்த சேனல் ஓடுங்கிறதுக்கு ஒரு செய்தி போட்டு இது பண்ணியிருக்காங்க. ஒரு வக்கரம், மன வக்கரம். அவங்களுக்கு அந்த வக்கரம் இல்லை, அவங்க அன்பின் மிகுதியால கொடுத்தது. அதை வந்து காசாக்குறதுக்கு வக்கரம் வந்து இந்த மீடியாக்களுக்கு. அதுக்கு என்ன பண்ணுறது? உன் மன வக்கரத்தை காட்டு. பர்வர்டட் மைண்டு. அவங்க இதாக தான் இருக்காங்க. இப்போ கல்லூரியில் நான் பார்க்குறேங்க, நாங்கள் படித்த காலம் வேற. சும்மா ஹலோன்னு சொல்லிட்டாவே கற்பழித்துட்டாப்போ அப்படிங்கிற மாதிரி இருந்தது எங்கள் காலம். பெண்களை தனியாக உட்கார வச்சாங்க. இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது, எல்லாம் ஒன்றா தான் உட்காடுறாங்க. ஓகே, அது மாத்திரம் இல்லை, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஒரு தட்டி போகிறதும் கண்ணத்தை கேட்டுறதும். இது நாங்கள்லாம் இப்போ முதல்ல நான் பொறியியல் கல்லூரியில் நான் அதை பார்த்துட்டு அப்படியே அசந்து போயிட்டேன். என்ன இப்படிலாம் நடக்குது. அப்புறம் தான் பார்த்தாக்கா நம்ம காலம் வேற. எங்கள் காலத்தில் இப்போ ஒரு பெண்ணை பார்த்து அவள் ஹலோன்னு திருப்பி சொல்லிட்டான்னா போச்சு, அவள் ரெண்டு பேத்துக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த காலத்தில் காதல்ன்றது எப்படி காட்டிக்கிட்டு இருந்தாங்க? ஒரு இளநியை வாங்கி அதில் 2 ஸ்ட்ரா போட்டு 2 பேரும் ஒரே இளநியை குடிச்சாங்கன்னா பெரிய சீனு. இன்னைக்கு இளநியை வாங்கி குடிச்சிட்டு இருந்தா குடி அப்படிங்கிறாங்க. ஐஸ்கிரீம் 2 சப்பு இருந்தா இன்னைக்கு 2 சப்பு கேன்றாங்க. இதெல்லாம் இன்னைக்கு காதல் கிடையாது. இதெல்லாம் ஒரு நீயும் சாப்பிட்டுக்க. அவங்க மனசுல கலங்க இல்லை. ஊம் புத்தி இதுல ஆபாசத்தை பார்க்க தேடுற. மூளையெல்லாம் கிரிமினல் மைண்டு. ஊம் புத்தி அப்படி இருந்தா என்ன பண்ண முடியும்? கேடி ராகவன் விஷயத்துல கூட என்கிட்ட கேட்டபோது நான் என்ன சொன்னேன், அதுல அந்த படத்துல நடிச்ச பெண்கள் காட்சி அளிக்கிற பெண்கள் யாராவது உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? இல்ல, அது அவங்க அந்தரங்க வாழ்க்கை. அதில் நீ ஏன் போய் தலையிட்ட? மூவக்கர புத்தி. நீ அதை போய் படம் எடுத்து மூவக்கர புத்தி. நீ தான் யோகியம். அவங்க அதை கல்மிஷன் இல்லாமல் பழகிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்குள்ளார இருந்த ஒரு உறவுகள், அது அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை. அதுக்குள்ளார நீ ஏன் போற? அது அரசியலுக்கு வரக்கூடாது. அந்த பெண்கள் வந்து அரசியலுக்கு வந்து டாமினேட் பண்ணாங்கன்னா அது கேட்கலாம். அது இல்லாதவரெல்லாம் அவருடைய சொந்த வாழ்க்கையில எத்தனை பெண்களோட இருந்து. அப்படி பார்த்தா நீங்க கிருஷ்ணனை எப்படி நீங்க கடவுளா கும்பிடுறீங்க? 60,000 கோபியர்களோட இருந்தாங்க. ராதாங்கிறவ யாரு? மீகாமனா என்னமோ அவன் பேரு, கணவன் பேரு. அவனுடைய பொண்டாட்டி தானே ராதாகிருஷ்ணன் பேர் வைக்கிறீங்களா? அதை விட பச்சை அயோக்கியத்தனம் என்ன இருக்க முடியும்? எவன் பொண்டாட்டியாவோ? அவனை கூட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கா. ராதாவும் கிருஷ்ணனும் அமர காதல் இருக்குங்க. அப்ப அந்த புருஷன் என்ன? மீகாமனா என்னமோ பேர். இதெல்லாம் வந்து உங்க சனாதன தர்மத்துல இருக்கும்போது அதை வந்து மாமியாருக்கு லிப்பு அதை அவங்களுடைய அன்பின் மிகுதியில கொடுக்குறாங்க. தாய் ஒரு குழந்தைக்கு முத்தம் கொடுக்குறது இல்லையா, அது மாதிரி கொடுத்துருக்காங்க. கோவக்கரம் இதை வச்சு காசாக்கலாம். விபச்சாரத்துக்கு சமம் தான். இந்திய கலாச்சாரம் இல்லை இதெல்லாம். இந்திய கலாச்சாரம் தான் இப்ப நான் சொன்னேன். 60,000 கோபியர்களோட இருந்த கிருஷ்ணனுக்காக தானே இன்னைக்கு ஒரு ஆட்சியே நடந்துட்டு இருக்குது. அவங்களுடைய ஆட்சி தானே நடந்துட்டு இருக்குது. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாங்கிறீங்க. கோபியாரு? நரகாசுரன் கதையில நரகாசுரனுடைய அம்மா வந்து சத்தியபாமா. சத்தியபாமா கிருஷ்ணனுடைய மனைவி. நரகாசுரனுக்கு அப்பா யாரு சொல்லுங்க? அப்பா யாருன்னு சொல்லுங்க. அப்ப சத்தியபாமா தப்பானவளா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. யாருக்கு பிறந்தாங்க நரகாசுரன்? கிருஷ்ணன் இல்லை, அப்பா இல்லை, அம்மா தான் சத்தியபாமா. அப்பா யாரு? கேள்விக்கு பதில் இல்லை. பெருசா பேசாதீங்க. திரௌபதி என்ன 5 புருஷனை கட்டிக்கிட்டாள? தர்மம் தானே, கலாச்சாரம், இந்திய கலாச்சாரம் தானே அது. திரௌபதி அம்மன் ஆச்சு உங்களுக்கு. கும்பிடுறீங்களா? குந்திக்கு யார் பிறந்தா? பாண்டவர்களுக்கு அப்பன் யாரு சொல்லுங்க. பாண்டவர்களுக்கு அப்பனை சொல்லுங்க. அதான் பாண்டவர்களை தானே தர்மர் பீமராவா அப்படின்னு கும்பிடுறீங்களே. என்னங்க ஜெயில போட்டு வச்சிருக்கிறான் கம்சன். வாசுதேவனும் யசோதாவும் இன்னும் அவங்க அம்மா பேர் வைத்திய, அது கிருஷ்ணா அவங்க அம்மா. ஜெயிலில் இருந்துக்கிட்டு பிள்ளையா பத்துக்கிட்டு இருக்காரு.
செக்ஸ் நின்று போச்சு அவங்களுக்கு. இப்போ பிள்ளையா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. 8வது பிள்ளையா பிறகுறான் கிருஷ்ணன், 7வது பிள்ளையா பல்ராமா பிறகுறான். செக்ஸ் வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்படி இருக்குது. இதுதான் உங்களுடைய சனாதன கலாச்சாரம். அதுல எந்த தப்பும் இல்லையே, எந்த தப்பும் இல்லையே. உங்க சனாதன அடிப்படையில் நான் சொல்றேன். கலாச்சார சீர்கேடு சீரழிவுன்னு சொல்றாங்க. அப்ப அதான் ராமாயண மகாபாரத்தை அடிங்க, ராமர் கோயிலை இடிங்க. சீதையை பத்தி என்ன சொன்னாங்க அந்த ஊர் ஜனங்க? 14 வருஷம் ஒருத்தனோட இருந்துட்டு வந்திருக்க, அவ எப்படி யோக்கியமா இருக்குன்னு தானே கேட்டாங்க. அப்ப அந்த பொண்டாட்டியை துரத்திட்டான்னு. அது மாதிரி கலாச்சார சீரொழி அப்பவே வந்துருச்சு இல்லை. அந்த ராமனையும் கும்பிடுறீங்க, அந்த சீதாராமனையும் பேர் வச்சுக்கிறீங்க. சீதை கெட்டவளாச்சே, கற்பழந்தவளாச்சே உங்க இது பிரகாரம். அவளை கடவுளா கும்பிடுறீங்களா? எப்படி கும்பிடுறீங்க? கலாச்சார சீரழிவுன்னா அப்ப அதை முதல்ல இடிங்க. இப்ப மோடிட்டு கேளுங்க என்ன தப்பு இருக்குன்னு. இந்து மதம் தான் பெண்களுடைய புனிதத்தன்மையை பாதுகாக்குது அப்படின்னு. இந்த புனிதத்தன்மை தான் புனிதத்தன்மை. பெண்களை வந்து கேவல பிறவிகளா சொன்னதே அந்த மதம் தாங்க. அதுல யாரு வந்து யோக்கியமா இருந்தாங்க? குந்தி கிட்ட கேட்கறாங்க மகாபாரதத்துல ஒரு காட்சி, அஞ்ஞாத வாசம். யாருக்கும் தெரியாம தலைமறைவா வாழ வேண்டிய ஒரு 2 வருஷமா 5 வருஷமா இருக்கணும். அவங்களுக்கு கொடுத்துருக்கிற தண்டனை இது நிபந்தனை பிரகாரம். அஞ்ஞாத வாசத்துல இருக்கும்போது இவங்க பஞ்சபாண்டவர்களும் குந்தியும் போயிட்டு இருக்காங்க. அப்ப கிருஷ்ணன் வந்து அவங்க கிட்ட வந்து கம்பெனி கொடுக்குறாரு. கம்பெனி கொடுக்கும்போது போயிட்டு இருக்கிற வழியில ஒரு மாமரத்துல இருந்து ஒரு மாம்பழம் கீழே விழுவுது. கீழே விழுந்த உடனே இவங்க பொழுது ஒண்ணும் இல்லை, கிருஷ்ணன் சொல்றாரு இந்த பழத்தை மறுபடியும் மரத்துல சேர்த்து விட்டலாம், ஒட்டி வச்சிடலாம். சரி, அதுக்கு என்ன பண்ணுது? இதுவரையிலும் யாருக்குமே தெரியாம நீங்க ரகசியமா வச்சிருந்த ஒரு ரகசியத்தை வெளியே சொன்னீங்கன்னா அந்த பழம் கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறும். வரிசையா 5 பேர் 6 பேரை நீங்க மனசுல ஒழிச்சு வச்சிருக்க ஒரு ரகசியத்தை சொன்னீங்கன்னா அது மரத்துல போய் ஒட்டிக்குங்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு தர்மா சொல்லணும்னா தர்மர் ஏதோ ஒன்று சொல்றாரு. அந்த மரம் ஒரு அப்படி கொஞ்சம் அந்த பழம் அப்படி கொஞ்சம் மேலே ஏறுது. பீமன் சொல்றான் இன்னும் கொஞ்சம் மேலே போகுது. அர்ஜுன் சொல்றான் நாங்கள்லாம் சகாதவெல்லாம் சொல்லிட்டாங்க, மரத்தை ஒட்ட போகுது. திரௌபதி கிட்ட கேட்குறாரு, சொல்லுமா உன்னுடைய மனசுல இருக்கிறத மறைச்சு வச்சுக்கிற விஷயம். இந்த 5 தவிர நான் வேறு யாரையுமே நான் கணவனாக நினைக்கவில்லைன்னா பழம் கீழே விழுந்துருச்சு. கிருஷ்ணன் கேட்டார், உண்மையை சொல்லுனாரு. இந்த 5 தவிர கர்ணனையும் நான் ஆசைப்பட்டேன்னா பழம் போய் ஒட்டிக்கிச்சு. இது மகாபாரதத்துல இருக்கிற கதை, எடுத்து பாரு. 5 புருஷன் இருந்தும் 6வதா இது எதுக்காக அதை நடத்தினாருங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அதாவது குந்திக்கு பிறந்த அத்தனை குழந்தைகளையும் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் திரௌபதி வாங்கி வந்த வரம். குந்திக்கு வந்த விஷயத்தை சொல்றதுக்காக உன்னுடைய மகன் தான் கர்ணன் அப்படிங்கிறத சொல்றதுக்காக இந்த காட்சியை நடத்தினார் ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. எப்படி இருந்தாலும் 5 பேரை மணந்து கொண்ட திரௌபதி 6வதா கர்ணனையும் ஆசைப்பட்டா, வாழ்க்கை நடத்துல அவனோட கூட உறவு வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கிறதா வட இந்திய கலாச்சாரம், சனாதனத்தில். அது எப்படி தப்புன்னு சொல்லணும்? இது தப்புன்னு சொன்னா அது தப்புன்னு சொல்லு. அந்த புத்தகங்கள்லாம் எரிங்க, அந்த கடவுள்லாம் அடிங்க, உதைங்க. இது எப்படி சார் சரி தப்பு அப்படின்ற கண்ணோட்டத்தோட பார்க்கணுமா, இல்ல இது ஒரு இது இந்த கலாச்சாரத்துக்கு நம்ம இதை வச்சு காசு சம்பாதிக்கிற விபச்சாரத்துக்கு இதுக்கு வித்தியாசம் இல்லை. அவங்க வந்து ஒரு தாய் பாசத்தோட ஒரு மகனுக்கு முத்தம் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். அது அதோட உனக்கு காமம், உன் கண்ணில் காமம் இருக்குது, உன் கண்ணில் அசிங்கம் இருக்குது, உன் கண்ணில் அழுக்கு இருக்குது, உன் புத்தியில அழுக்கு இருக்குது. அதுக்கு நம்ம இதை வச்சு காசாக்கலான்னு பார்த்து விபச்சாரம் தான். இந்த ஒரு கட்டுற மாதிரி தான். இந்த ஒரு விஷயத்துல இன்னும் பலர் முதிர்ச்சி அடையாம இருக்காங்க அப்படின்னு. அப்படி இல்லை, காலம் மாறிட்டு இருக்குது. இன்னைக்கு இருந்த அந்த காலம் வேற. 30கள்ல இருந்த ஒரு கலாச்சாரம் வேற, 50கள்ல இருந்த கலாச்சாரம் வேற, 70கள்ல இருந்த கலாச்சாரம் வேற, இன்னைக்கு 2000ல இருக்கிற கலாச்சாரம் வேற. நான் கல்லூரியில பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் தொடர்ந்து கல்லூரியில வேலை பார்த்துக்கிட்டு தான் எனக்கு தெரியுது. அந்த கலாச்சார மாறுபாடுகள் எனக்கு தெரியுது. நாங்கெல்லாம் வந்து மருத்துவக் கல்லூரியில் இருந்தாங்க, எங்களுக்கு கூட பெண்கள் இருப்பாங்க, நோயாளிகள் பெண்கள், நர்ஸுகள் பெண்கள், வேலை பார்க்குற ஆயாக்கள் பெண்கள், இவ்வளவு பெண்களுக்கு மத்தியில் இருந்த நாங்கள் ஆண்கள் இருந்தோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருங்க முடியாது, அவ்வளவு கட்டுப்பாடோட இருந்தோம். இன்னைக்கு அந்த கதையெல்லாம் கிடையாது. ஆர்ட்ஸ் காலேஜில் ஆணுமெண்ணு சேர்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு காலேஜில், என்ஜினியரிங் காலேஜில் வந்து பெண்கள் வராமல் இருந்த காலம். இன்னைக்கு பெண்கள் தான் ரொம்ப வெளியிறாங்க. என்னுடைய துறையில வந்து 4 ஆம்பளை இருக்காங்க, 4 ஆண் மாணவர்கள் இருக்காங்க, பெண்கள் தான் மெஜாரிட்டி இருக்காங்க.
அந்த அளவுக்கு பொறியியல் கல்லூரி பெண்களே வராத காலம் இருந்தது. இன்னைக்கு பெண்கள் தான் ரொம்ப நிக்கிறாங்க. லா காலேஜ் சட்டக்கல்லூரிக்கு போங்க, எத்தனை பெண்கள் சட்டம் படிக்கிறாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எத்தனை பெண்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பஸ் ஓட்டுறாங்க, பிளேன் ஓட்டுறாங்க. நேவில கப்பற்படையில பெண்களை சேர்த்த மாட்டாங்க. இன்னைக்கு கப்பற்படை தளபதியாவே பெண்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. காலமெல்லாம் மாறி போச்சு. இன்னைக்கு உட்காந்துட்டு பழைய விஷயம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் அந்த காலம். சனாதனம்லாம் அடிப்பட்டு இன்னைக்கு காலியாகி போச்சு. அந்த சனாதனம் பேசுறதெல்லாம் இன்னைக்கு நடக்காது. தொலைச்சு விடுவாங்க பெண்கள்கிட்ட போய் இன்னைக்கு பேசுனீங்கன்னா. பிரைம் மினிஸ்டராகவும் இதாகவும் பிரசிடென்டாவெல்லாம் பெண்கள் வந்துட்டாங்க. சீஃப் ஜஸ்டிஸாவெல்லாம் வந்துட்டாங்க. போலீஸ் ஆஃபீஸராக வந்துட்டாங்க. ஏதாவதெல்லாம் ஆயிட்டாங்க. சந்திர மண்டலத்துக்கு போறாங்க, ராக்கெட்ல போறாங்க, கல்பனா சாவ்லான்னு கொண்டாடுறாங்க. காலமெல்லாம் மாறி போச்சு. இன்னைக்கு போய் உட்காந்துக்கிட்டு மாமியாருக்கு முத்தம் கொடுத்தா அது அவங்க தாய் பாசத்துல கொடுத்த முத்தத்தை கேவலப்படுத்துற ஒரு வக்கர புத்தியை காட்டுறேன். வேற என்ன உண்மையாதான் ஆச்சுங்க, நீ தான் ஆச்சுங்க. எதனால சார் இந்தியா இந்த ஒரு விஷயங்கள், இந்த மாதிரி சில விஷயங்கள்ல ஒரு பின்தங்கிய நிலைமையிலே பின்தங்கிய நிலைமையில நீங்க தாங்க இருக்கிறீங்க. மக்கள் எங்கேயோ போயிட்டாங்க. இன்னும் அதை வச்சுக்கிட்டு விளையாட்டு காட்டிக்கிட்டு எந்த மாதிரியான கும்பல் இந்த மாதிரி குற்றச்சாட்டு எழுப்புதுன்னு நினைக்கிறேன். கிடைக்காதவன் தான் அவன் அனுபவிக்கிறானே. நான் தான் சொல்றேன்னு, ஆம்பளையில 2 வகை தான், கிடைச்சவன் கிடைக்காதவன். கிடைச்சவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போறான், கிடைக்காதவன் உபதேசம் பண்ணிக்கிட்டு ஏன்டா அப்படி எல்லாம் கெட்டு போறேன்னு. அவன்கிட்ட ஒரு பொண்ணை கொண்டு போய் நிச்சு பாருங்க, அடுத்த நிமிஷம் எங்க இருக்கான்னு தெரியாது, அவர் தட்டி போடுவான். முத்தனாட்டு ஒருத்தன் பேசுறான்னாவே அவனுக்கு கிடைக்கலன்னு அர்த்தம். கிடைச்சதுன்னா அவன் என்ன பண்ணுவான்னு தெரியும். இன்னொரு விஷயத்துக்கும் இந்த சில அமைப்புகள் கொந்தளிக்கிறாங்க. சமீபத்தில் இந்த ஓரின சேர்க்கைக்கு நாங்கள் இந்தியாவில் அனுமதி கொடுப்போம், சட்ட அங்கீகாரம் கொடுப்போம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி தேர்தல் இருக்குது. அதுக்கும் சில தரப்பினர் கொந்தளிக்கிறாங்க. அப்ப ஐயப்பன் கோயில் எல்லாம் இடிச்சு தள்ளலாம். வருது 14ஆம் தேதி தமிழ் வருஷம். அந்த குழந்தைகள்லாம் எப்படி பிறந்தாங்க, யார் அப்பா அம்மா யார் தெரியுமா? நாரதருக்கு விஷ்ணுவுக்கு பிறந்த குழந்தைகள். ஒரு அசுரன் அழிக்கிறதுக்காக நாரதர் பெண்ணா மாறுறாரு. அந்த பெண்ணா மாறிட்டு அந்த அசுரனை அழிச்ச விஷ்ணுவும் அவரும் சேர்ந்து அழிக்கிறாங்க. அந்த அசுரனை அழிக்கிறாங்க. அழிச்ச உடனே இந்த பெண் அவதாரத்துல நாரதரை பார்த்த உடனே விஷ்ணுவால தன்னுடைய காம இச்சையை தடுக்க முடியல. உடலுறவு வச்சுக்கிறாங்க. 60 குழந்தைகள் பிறக்குது. அந்த 60 குழந்தைகளும் இன்னொரு அசுரனை கொள்றதுக்கான யுத்தத்துல அவங்க கலந்துக்கிறாங்க. கலந்துக்கிறது 60 பேரும் செத்து போயிடுறாங்க. நாரதருடைய தாய் பாசம் அப்படியே பொங்கி வழியுது, எனக்கு பிறந்த குழந்தைகள் இறந்து போயிட்டாங்களே. அப்போ விஷ்ணு சொல்றாரு, இவங்கெல்லாம் தமிழ் அப்படிங்கிற வருஷத்துக்கு பெயர்களா மாறுவார்கள். ஆக நீங்க வர்ற 14ஆம் தேதி தமிழ் வருஷ பிறப்பு அன்னைக்கு நீங்க கொண்டாடுறது என்னன்னாக்கா ஹோமோசெக்சுவல் வருஷ பிறப்பை தான் கொண்டாடுறீங்க. அதை நிறுத்துங்க. ஐயப்பன் ஹரிக்கும் ஹரனுக்கும் பிறந்தவன் தான் ஐயப்பன். ஐயப்பன் கோயில இட்டீங்க, அதான் ஓகே. என்னங்க புரியலையே, உங்க சாமிகளே ஹோமோசெக்சுவல்ல பிறந்திருக்கும் போது அதை எப்படி இது பண்றீங்க, எப்படி தப்புச்சு? அதெல்லாம் இது பண்ணு. பல கடவுள்கள் ஹோமோசெக்சுவலுக்கு பிறந்த கடவுள்கள் தான். ஹோமோசெக்சுவாலிட்டி இந்து மதத்துல அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. அப்படி பிறந்த குழந்தைய ஐயப்பன் தெய்வமா கும்பிடுறீங்க. தமிழ் வருஷ பிறப்புக்கு அந்த பேர்களை வச்சுதான் அவங்கள இதா கும்பிடுறோம். ஹோமோசெக்சுவல் வருஷ பிறப்பு தானே. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே சனாதனத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது தப்பா சொல்ல முடியும். அப்படி தப்பா சொல்றதுனால ஐயப்பன் கோயில். அதனால காங்கிரஸ் அது சட்டப்பூர்வம் ஆக்கிட்டாங்க. அவ்வளவுதான். பல நாடுகள்ல சட்டப்பூர்வம் ஆயிடுச்சு. இன்னைக்கு இங்க மாத்திரம் இல்லை, ஐரோப்பாவிலையும். நான் யூஎஸ்ல இருந்தபோது சியாட்டில் நகரத்துல இருந்தேன். அப்போ அமெரிக்காவில் அந்த சியாட்டில் நகரத்துல ஒரு மாபெரும் ஹோமோசெக்சுவல் ஊர்வலம் நடந்தது. அமெரிக்காவிலாம் ஜனத்தொகை 100 பேர் சேர்ந்தாலும் ஒரு மாபெரும் பிரம்மாண்டமான ஊர்வலம் நடத்துவாங்க. ஏன்னா மக்கள் இல்லாத ஊருக்கு ஜனத்தொகை ரொம்ப குறைச்சது. 1,00,000 பேருக்கு மேல வந்தாங்க. நான் அந்த படங்கள் எல்லாம் எடுத்து நான் இது பண்ணும்போது, அந்த ஹோமோசெக்சுவல் ஊர்வலத்தை படத்தை இது பண்ணும்போது ஒரு வார பத்திரிகையில் அந்த போட்டோவை வாங்கி அதை போட்டாங்க. அவ்வளோ பெரிய ஊர்வலம். வி ஆர் ப்ரவுட் டு பி ஹோமோசெக்சுவல்ஸ் போட்டாங்க. ஏன்னா அந்த டைம்ல இருந்த பிரசிடென்ட் அமெரிக்கன் பிரசிடென்ட் ஹோமோசெக்சுவாலிட்டி அக்செப்ட் பண்ண முடியாதுன்னாரு. அங்கீகாரம் கூடுறான்னு பெரிய உலகம் முழுவதும் நடந்தது. இன்னைக்கு உலகம் முழுவதும் பல இடங்கள்ல அதை ஏத்துக்கிட்டாங்க. ஹோமோசெக்சுவாலிட்டி ஹஸ் பீன் அக்செப்டட் ஆஸ். ஆனா மருத்துவன்ற முறையில அதை ஏத்துக்க முடியாது. அது இயற்கைக்கு புறம்பானது. எதனால சார்? அது தவறு, அது வழி இல்லை. வாய் வழியா நீங்க மலத்தை கழிக்க முடியாது, வாய் வழியா சிறுநீரை கழிக்க முடியாது, கண்ணு வழியா கேட்க முடியாது, மூக்கு வழியா சாப்பிட முடியாது.
அதுக்கு வேலை இருக்கு. அந்த வேலையை அதுதான் செய்யணும். இதயம் வந்து சாப்பாடை செரிக்காது, குடல் வந்து ரத்தத்தை பாய்ச்சாது. அதனால அந்தந்த உறுப்புக்கு அந்தந்த வேலை இருக்குது. அதை நீங்க மாத்தி செய்ய முயற்சி பண்ணீங்கன்னா நீங்க அடிபடுவீங்க. மிருகங்கள்ல ஹோமோசெக்சுவாலிட்டி இல்லைங்க, தாவரங்கள்ல கூட ஹோமோசெக்சுவாலிட்டி இல்லை. சில மரங்கள் வந்து தென்னை மரம் பனைமரத்துல எல்லாம் வந்து அது ஆண் மரம், அது காய்க்காது. அதுல வண்டுகளும் தேனீக்களும் அங்க போகவே போகாது, பாட விடாது. அது மாதிரி ஹோமோசெக்சுவாலிட்டிங்கிறது மனித மனிதத்துக்கு மாத்திரமே இருக்கிற ஒரு விஷயம். செக்ஸ் விஷயத்துலையும் அதே தான். ஒரு மிருகம் வந்து ஒரு ஆண் மிருகம் வந்து ஒரு பல பெண் மிருகத்தோட உறவு வச்சுக்கும். ஆனா அதுங்களுக்கு எந்த நோயும் வர்றதில்லை. மனிதன் அப்படி இல்லை. ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ பல பேரோட உடலுறவு கொண்டாக்க பால்வினை நோய்கள் வருது. அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் தான் நான். ஏறத்தாழ 20 நோய்கள் வருது. அதுல ஒண்ணு வந்து எய்ட்ஸ். எய்ட்ஸால பல லட்சக்கணக்கான பேர் இறந்தார்கள். ஒரு கட்டத்துல 70கள்லையும் 80கள்லையும் கொனோரியாங்கிற வெட்டை நோய் தான் பால்வினை நோய். இப்ப உடலுறவின் மூலமா பரவக்கூடிய அந்த நோய் தான் நம்பர் 1 நோயா இருக்கு. ஐரோப்பா முழுவதும் பாதிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு பல மருந்துகள் எல்லாம் கண்டுபிடிச்சு ஏறத்தாழ இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. கட்டுப்படுத்த, அதாவது அந்த நோயை வெற்றி கண்டுட்டோம். ஆனா அந்த நோய் வர்றதை நிறுத்த முடியல. இன்னைக்கு பல்வேறு இதெல்லாம் ஆன்டிபயோட்டிக்லாம் இது பண்ணிட்டு வர விடாம தடுத்துக்கிட்டாங்க. ஆனா அந்த நோய் வருது. மனித இனத்துக்கு மாத்திரம்தான் அந்த கட்டளை இருக்கு. அதனால அது வந்து நம்ம வந்து இயற்கைக்கு மாறாது. மருத்துவ ரீதியா சொன்னீங்க கேட்டீங்கன்னா நான் வந்து ஹோமோசெக்சுவாலிட்டி இஸ் எகென்ஸ்ட் ஹெல்த். அதுல எந்த சந்தேகம். மேலை நாடுகள்ல இது போன்ற விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் சகஜமா இருக்கு. ஆனா இந்தியாவுக்குள்ள மட்டும் ஒரு எல்லையிலேயே இருந்ததுக்கு என்ன சார் காரணம்? இதனால வெளியில தெரியாம இருந்ததுங்க. இப்ப அதை பகிரங்கமா பேச ஆரம்பிச்சிருக்கோம். செக்ஸை பத்தி நம்ம பேசுனதே கிடையாது. நான் செக்ஸாலஜிஸ்டா இருக்கும்போது சில கல்லூரிகளில் என்னை கூப்பிடுவாங்க அதை பத்தி பேசணும்னு. ஒரு சில பெரிய பிரபலமான பெண்கள் கல்லூரியிலேயே என்னை கூப்பிட்டாங்க. அது அன்னைக்கு வந்து அது பெரிய புரட்சிகரமா ஒரு கிறிஸ்தவ பெண்கள் கல்லூரியில நான் லெக்சர் கொடுக்கறதுக்கு போயிருந்தேன். அவங்க வந்து பொது மருத்துவ எம்எம்சியில இருந்து ஒரு டாக்டர் வர்றாருன்னா அவங்க வந்து எதை பத்தி பேச போறான்னு வச்சுக்கிட்டு அவங்க ஓகேன்ட்டாங்க. அப்புறம் அவங்க பிரின்சிபாலுக்கு தெரிஞ்சுது இது இந்த மாதிரியான டாபிக். உடனே நான் போய் வண்டியில இறங்கின உடனே பிரின்சிபாலை போய் பாருங்க. நான் பிரின்சிபால் கிட்ட போயிட்டு இருந்தேன். என்ன கேட்காம வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. எனக்கு இதுல மனசு இல்லை. ஏன்னா நீங்க ஏதாவது ஆபாசமா ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா எனக்கு பயமா இருக்குது அப்படி இப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்க வந்து லெக்சருக்கு நீங்க வந்து முன்னாடி உட்காருங்க, பாருங்க. அந்த லெக்சர்ல நான் ஏதாவது ஆபாசமான விஷயங்களையோ ஒரு ஒழுக்க குறைவான விஷயங்களையும் நான் பேசுறதா நீங்க மனசுல பட்டுச்சுன்னா இப்படி விரலை தூக்குங்க. லெக்சரை முடிச்சுட்டு நான் வெளியே போயிட்டே இருக்கேன். நாங்கள் நிற்க கூட மாட்டேன். நீங்க வந்து முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க உட்காருங்க. வித்தவுட் யுவர் அக்செப்டன்ஸ் ஐ வில் நாட் ப்ரொசீட் வித் மை லெக்சர் அப்படின்னு உட்கார்ந்தாங்க. எனக்கு கொடுக்கப்பட்டது நான் 1 மணி நேரம், 1.5 மணி நேரத்துக்கு மேல போயிடுச்சு. கேள்வி பதில் போயிட்டே இருக்கு. லஞ்ச் அவர் வந்துருச்சு. அந்த மாதிரி பிரின்சிபாலே எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணிட்டாங்க, சரி லஞ்ச் டைமும் இதாகி போச்சு, மெஸ்ஸை மூடுற டைம் வந்துருச்சு. we will have his lecture every 3rd Wednesday of every month அப்படின்ட்டாங்க. ரெகுலரா போயிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு மாசத்துடைய 3வது புதன்கிழமை எனக்கு வந்து 12 to 1 மணி காந்தராஜ் லெக்சர். அந்த அளவுக்கு போச்சு. எதுக்காக சொல்றேன்னா இது அப்போ வந்து இந்த ஹோமோசெக்சுவாலிட்டி இதை பத்தியெல்லாம் நாங்கள் வந்து பேசக்கூட முடியாத ஒரு காலம். அவ்வளோ கட்டுப்பட்ட இருந்த காலம் போய் இன்னைக்கு டிவியில வந்து கேட்குறீங்க. டாக்டர்ஸ் அந்த பிரச்சனை இந்த நோய்களை பத்தி பேசி நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க. அந்த அளவுக்கு அது பொதுவா போயிடுச்சு. இன்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு மாமியாருக்கு முத்தம் கொடுத்ததை வச்சுக்கிட்டு டிவி ஓட்டுறேன்னாக்கா உங்க வாக்குறோம் அதுக்கிட காலம் மாறி போச்சு. முத்த காட்சிகளும் உடலுறவு காட்சிகளும் சினிமாவில் வந்துருச்சுங்க. என்னத்த பேசுறீங்க? அனிமல்னு ஒரு படம் பார்த்தேன். என்னத்த காட்டல அதுல? நான் படம் பார்க்கல, அது வந்துருச்சு உள்ள யூடியூப் போட்டு அது பாட்டுக்கு வருது. நம்ம பெண்கள் தான் நடிச்சிருக்காங்க. அந்த காலத்துல தான் நடிச்சிருந்தாக்கா படுக்கையில் படுத்தாள் அப்படி இப்படின்னு போட்டு வண்டவாள தண்டவாளத்தில் இறங்குறது ஒரு காலம். இன்னைக்கு அதை பத்தி இல்லை. உடலுறவு காட்சிகள் வந்துருச்சு. இன்னைக்கு போய் மாமியாருக்கு முத்தம் கொடுத்தாங்கிறத வச்சுக்கிட்டு காசாக்கலான்னு பார்த்தீங்கன்னா சாரி, வெரி சாரி. சார் நிறைய விஷயங்களை பயிர்ந்து நன்றி சார்.